கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் இந்த வேளையில முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு குணலட்சணம், ஆசீர்வாதமானது ஒன்று நம்ம பார்க்க போறோம். இதுல எங்க பார்த்தாலும் குழப்பங்க, சண்டைங்க, பிரச்சனைங்க எங்க பார்த்தாலும் இருக்குது. இப்போ அது குடும்பத்திலாம் இருக்கலாம், இல்லை வேலை செய்ய ஸ்தலத்திலாம் இருக்கலாம், வேற ஏதோ ஒரு பிஸ்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி நடந்துனே வருது. அந்த மாதிரி வரும்போது எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்ன வருதுன்னா, இதெல்லாம் பேசுறாங்களே, இவங்க இப்படி பேசுறாங்களே, இப்படி சண்டை போடுறாங்களே, நமக்கு என்ன வாயா இல்லை, நம்ம ஏன் பேசக்கூடாது, அவங்க ஒன்று சொன்னா நம்ம ஒன்று சொன்னா போகுதுன்ற அளவுக்கு இப்ப நடக்குது. அந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன ஆகுதுனாக்கா, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பங்க வருது, விரோதங்க, கசப்பு, வைராக்கியம் வருது. அதனால நம்ம எப்படி நடந்துக்கணும் வேதப்படின்றதை பற்றி இப்ப பார்க்க போறோம். பாருங்க, நமக்கு விரோதமா பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது, வரத்தான் செய்யும். நம்ம போற வாழ்க்கையில இது வனாந்தரமான ஒரு வாழ்க்கை தான். இதுல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில வந்து கானான் தேசத்துக்கு போனாங்க. கானான் தேசத்துக்கு போகும்போது வழியில வனாந்தரம் தான். இந்த வனாந்தரமான வழியில அவங்க போகும்போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த கானான் தேசத்துக்கு போகும்போது எத்தனையோ இக்கட்டுங்கோ, இன்னலுங்கோ, பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனா அதன் மத்தியில கர்த்தர் கைவிடாத கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில போகிற பாதையில பிரச்சனைங்க வருமானா நம்ம என்ன செய்யணுமா, சும்மா இருக்கணும். நம்ம சும்மா இருந்தா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்க போறதுக்கு எகிப்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க. வெளியில வரும்போது சீக்கிரமா போய் சேர்ந்துட்டுக்கலாம். அவங்க நடந்து போனோம், சீக்கிரமா போய் சேர்ந்துக்கலாம். ஆனா அப்படி போகாதபடி கர்த்தர் என்ன செய்தாருன்னா அவங்களை சுத்திட்டு போனார். அப்படி அவங்க போகும்போது இடையில என்ன வந்ததுனாக்கா, சிவந்த சமுத்திரம் வந்துச்சு. சிவந்த சமுத்திரத்தை எதிர்கொண்டு வந்தாங்க. ஒரு ஆடு 6 பரவாயில்ல, 6 கூட அவ்வளவு ஜனங்க, 6 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்க அப்படி ஆக முடியாது. அதுவும் அவங்க மட்டும் போல ஆடு, மாடு, சொத்து, சுதந்திரம் எல்லாமே எடுத்துன்னு போறாங்க. அது முடியாத ஒரு காரியம். ஆனா இந்த நேரத்துல இவங்க அப்படி வரும்போது எதிர்க்கா இந்த சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு. வந்தப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத அவங்க தவிக்கும் போது, ஆனா கர்த்தர் எல்லாம் அதுல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு. அவங்க மத்தியில வந்து ஒரு திறமா நிக்குது. என்னதுன்னா, ஒரு அக்கினி ஸ்தம்பம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பம், இவங்களுக்கு எகிப்திய பின்னாலே பின்தொடர்ந்து வராங்க. அட அவங்களை விட்டுட்டுமே அவங்க போயிட்டாங்களே, அவங்களை விடக்கூடாது, பின்னாலேயே பார்வோன்னு அவங்க சேனைகள் வராங்க. வரும்போது அவங்க மத்தியில இந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாகவும் எகிப்து இருட்டாவும் இருந்துச்சு. சரி, அப்படியே வந்துட்டாங்க. இந்த சிவந்த சம்பளத்துக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கொஞ்சம் முறுமுறுக்கிறாங்க ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா கர்த்தரு உன் கோலை நீட்டு, கோலை காட்டுன்னாரு. மோசக்கிட்ட கோலை நீட்டுன்னு தான் இந்த சிவத்து சமுத்திரம் 2ஆ பிரிஞ்சு வெட்டாந்தரத்துல ஜனங்க நடந்து போனாங்க. நடந்து போகும்போது இவங்க போயின்னுறாங்க. இந்த எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க, பின்னால வந்து இறங்கிட்டாங்க சிவந்த சமுத்திரத்துல. என்ன ஆக போகுது, அவங்களும் பின்னாலே வராங்களே, அவங்க பின்னாலே வந்து நம்ம சிவந்த சமுத்திரத்துல கடந்து போகும்போது இவங்களும் பின்னால வந்து வெளியில வந்துருவாங்களே, உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாதீங்க, நீ ஒன்னும் யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாரு. இப்போ கர்த்தர் தான் அவங்களுக்கு ஒரு யுத்தம் பண்ணாரு. இவங்க முன்னால போறாங்க, இவங்க ரதத்துல இருக்கிற சக்கரங்கள்லாம் கண்டுச்சு. இவங்க நடந்து போறாங்க இஸ்ரவேலர், இவங்க ரதத்துல குதிரையில வராங்க. ஆனா கர்த்தர் இவங்களுக்காக யுத்தம் பண்ணதுனால ரதத்தினுடைய சக்கரங்கள் எல்லாம் கண்டுச்சு. கண்டுது ஒன்றும் அப்படி இப்படி அசைய முடியல. அப்படியே இவங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் சக்கரம்லாம் கண்டுச்சு. இவங்க வெளிச்சம், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க அக்கறை கடந்து போயிட்டாங்க. பாருங்க, எப்போ கர்த்தர் இவங்க மௌனமா ஒண்ணுமே யுத்தம் பண்ணிட்டு ஜெயிச்சு முடியும் அவங்க கிட்ட. ஆனா நீ சும்மா இருங்க, கர்த்தர் நான் யுத்தம் பண்ணுவேன்னா யுத்தம் பண்ணாரு அவங்களுக்காக. அவங்க ஐயோ நம்ம போயிடலாம், இவங்க தெய்வம் நமக்கு விரோதமா போரிடுறாருன்னு சொல்லிட்டு திரும்பி நான் போயிடலாம், நீ திரும்பி போறதுக்குள்ள எல்லாமே கண்டு விழுந்தாங்க மொத்தம். அதுக்குள்ளேயே அவங்க எல்லாம் சில ஜனலாம் அக்கறை போயிட்டாங்க. மறுபடியும் அந்த கோலை காட்டு, நீ மோசை வச்சாங்க, கோலை காட்டுன்னு மொத்தம் தண்ணி அப்படியே மாமலை வந்து முடிச்சு எல்லாம் செத்து மிதந்துட்டாங்க. பாருங்க, நமக்கு விரோதமா பிரச்சனை வராது, போராட்டம் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. வரும், வந்தா நம்ம என்ன பண்ணணும், நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது, நம்ம மௌனமா இருக்கணும். கர்த்தர் நீ சும்மா இருங்கன்ற. நம்ம சும்மா இருந்தா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. இப்ப நம்ம எதிர்க்கா பேசுறாங்களே, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, நம்ம 2 வார்த்தை சொன்னோம்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும்னா பெரிய சண்டையா தான் முடியும். கர்த்தர் மௌனமாயிடுவாரு, ஒண்ணுமே பேச மாட்டாரு.
இப்ப நம்ம எப்போ மௌனமா இருக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு சகோதரி பற்றி எனக்கு தெரியும். அந்த நல்ல கர்த்தர்ல விசுவாசத்துல இருக்காங்க அவங்க. ஆனா அந்த விசுவாசத்தை விட்டு விலைக்கணும், பிரிச்சிடணும்னு பிசாசுடைய தந்திரம். அப்போ நான் சொல்லுவேன், நீங்க இந்த நேரத்துல ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும். உங்க கணவர் என்ன பேசணும், நீங்க ஒண்ணுமே பேசக்கூடாது. சொல்லுவேன். சொன்னா சரிம்மா சரிம்மான்னுவாங்க. கடைசியில அதான் பிசாசு பாத்துங்க, டக்குன்னு ஏதோ ஒண்ணு கோவமா அவர் பேசுவாரு. அந்த அம்மா உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வருமா, சத்தம் வர்ற மாதிரி இருக்குமா, என்னன்னா நீ பேசாது, மௌனமா இருக்காத, பேசு பேசு, உனக்கு என்ன வாயா இல்ல, அவர் ஒண்ணு பேசணும் 2 பேசுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குமா. அப்படியே பேசணும், ஒரு பெரிய யுத்தம் சண்டை ஆயிடும் 2 பேருக்கும். இந்த மாதிரிதான் உலகத்தில் நடக்குது. ஐயோ அம்மா நீங்க சொன்னீங்க, நான் அதை கேட்காத நான் பேசிட்டேன், நான் பேசுனதுனால யுத்தம் மாதிரி ஆயிப்போச்சு. நான் பாருங்க, நம்ம எப்போ மௌனமா இருந்தா கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவார். நம்ம பேசணுமா, நான் கர்த்தர் சரி நீ நீ பேசிக்கோ, நீயே பாத்துக்கோ, நான் உன் காரியத்தில் தலையிட மாட்டேன்னுவாரு. அது எங்கோ போய் யுத்தமா முடிஞ்சிடும். அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே மௌனமா இருக்கிறது காத்துக்கோ கர்த்தர் சொல்றா நமக்கு. பாருங்க, ஒரு வசனம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமான் யாரா, வாயை அடைக்கணும். வாயை அடக்குறதா ரொம்ப முக்கியம். நாவுல கண்டதையும் பேசிடக்கூடாது. கண்டதையும் பேசணும்னு வச்சுங்களேன், யுத்தமா தான் முடிஞ்சிடும், சமாதானமே கெட்டு போயிடும். அப்போ நம்ம புத்திமானா இருக்கணும்னா என்ன செய்யணும், வாயை அடக்கி கொண்டு இருக்கணும். இதை நம்ம யார்கிட்ட கத்துறோம்னா, இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இது எங்க சொல்லப்பட்டது, ஏசாயாவில சொல்லப்பட்டது. எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னால தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. ஆனா இது உண்மையாவே என்ன பண்ணாரு, அவர் உலகத்துல வந்த பொழுது எவ்வளோ நன்மை செய்தார் ஜனங்களுக்கு. கையில்லாதவங்க கையை, சூம்பி போன கையை சரியாகிட்டார், நடக்க முடியாத நடக்க வச்சார், பேச முடியாத பேச வச்சாரு, செத்து போன உயிரிழக்க எவ்வளோ நன்மைகள்லாம் செய்தார். ஆனா அவ்வளவு செய்துங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிலாத்து என்ன சொல்றாரு, என்ன அப்படியே கம்முனுக்குறீங்களா, என்ன விஷயம், நீ ஒன்றும் பேச மாட்டீங்களான்னு அவருக்கே ஆச்சரியமாகுது. பாருங்க, மத்தேயு 57:12 பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறு உத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அதிலே 14 கூட அவரோ ஒரு வார்த்தையும் மாறு உத்தரமா சொல்லவில்லை. ஆனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு குற்றம் சொல்றாங்க, ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்க. நம்ம யோசிக்கிறோம், நமக்கு விரோதமா என்ன சண்டைக்கு வந்தா நம்ம மௌனமா இருந்தா இவக்கு வேலைக்கு ஆகாதுங்க, கையால் ஆகாதுங்க நினைச்சு கோழைங்க அப்படி பேசுவாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனா வசனப்படி இயேசு போல நம்ம இருக்கணும்னு விரும்பல. நம்ம என்ன பண்ணோம், இயேசு அவ்வளவு வார்த்தை பேசினாலும் மௌனமா இருந்தார், பேசவே இல்லை. ஏன் அப்படி இருந்தாருன்னா, நமக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்காக, அவர் அடிச்சுவடுகளை நம்ம நடக்கணுன்றதுக்காக கர்த்தர் இருந்தார். அப்போ நம்ம எப்பொழுதுமே மௌனமா இருக்கணும், கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனா. சூழ்நிலை எப்படின்னா இருக்கலாம், அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதுல என்ன பண்ண என்ன ஆகும், விசாரிச்சு இப்படி இருந்தா அவ்வளவுதான் அவன் கதை, உன்னை ஏய்ச்சிடுவாங்க, தலைமையில போய் என்ன பண்ணுவாங்க, தலைமையில ஏறிடுவாங்கலாம் சொல்லுவாங்க. சங்கீதம் 66:12 மனுஷரை எங்கள் தலைமையில ஏற பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டே. பாருங்க, மனுஷர் தலை மேல ஏறுற அளவு கூட வந்துடும் சூழ்நிலை. அப்படி தௌர்ஜன்யமா பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, அந்த மாதிரிலாம் வரும். நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம மௌனமா இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தா, அப்படி தீயையும் தண்ணீர்னா கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டு, கடைசியில என்ன வரும், செழிப்பான இடத்துல கொண்டு வந்துடுறாரு. அதனால நீங்க கவலையே படாதீங்க,
இந்த மாதிரி சூழ்நிலை ஆகுது. எப்ப பார் சண்டை, எப்ப பார் பிரச்சனை, தேவையில்லாத பேசுறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பேசுறாங்க, எதிர் வீட்டுல பேசுறாங்க, காலம் எரிச்சு சண்டை வாங்குறாங்கன்னு சொல்றாங்க பாருதான். அந்த மாதிரி வந்தாலும் இதுல இதான் நமக்கு ரெமிடி. என்ன நம்ம செய்யணும்னு சொன்னா, மௌனமா இருங்க, வாய் பேசாதீங்க, கொஞ்சம் மௌனமா இருங்க. அவங்க பேசுறோன்னு விட்டுடுங்க. கர்த்தர் நமக்காக பேசுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல. இது எப்படி போய் முடியும்னு நினைக்காதீங்க. தலை மேலேயே ஏறி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா, நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக காரியத்தை அவரு வாய்க்க செய்வார்னு வசனம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, யோபு ஒருத்தர் சொல்லுவோம், யோபு ஒரு தப்பும் செய்யல, அவரு ஒரு தப்பும் செய்யல. நல்ல புத்தமா அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து விலகுமா இருந்தார். உத்தமன், சன்மார்க்கன், சன்மார்க்கனும். அது மட்டும் இல்ல, அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு பெறுவனா இருந்தார். இந்த மாதிரி இந்த சாத்தான்கிட்டயே கர்த்தரே சாட்சி சொல்றார். சரி, அப்படி சொல்லும் போது அப்புறமா என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ரொம்ப அந்த நண்பர்கள் பார்க்க ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு இல்ல நான் ஒன்னும் தப்பு பண்ணல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் பேசினாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார் கடைசியில. நீ இதை பாத்தியா, நான் பூமியை சிருஷ்டித்தப்ப பாத்தியா, வானத்தை மொத்தம் அவர் படைச்சது எல்லா காரியத்தையும், மிருகங்களை பற்றி எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிச்சதும் ஒண்ணுமே பேச முடியல. ஒரே ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்? இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் சொல்றாரு. கையினால வாயை பொத்தி கொள்றான், ஒண்ணுமே பேச மாட்டேன்றார். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த வார்த்தைகள்லாம். அதுக்கப்புறம் கடைசியில என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண, நீ நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னொரு பிரசங்கில ஒரு வசனம் இருக்குது, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமா தான் இருக்கணும். எல்லா நேரத்திலும் பேசணும்னு யோசிக்கவே கூடாது. சரி, முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த யாக்கோபு லாபான் பழைய ஏற்பாடுல, இந்த லாபான் மாமனாரு மாமன், யாக்கோபு மருமகன். இவர் கர்த்தரை பிள்ளை யாக்கோபு. ஆனா அந்த கர்த்தரை அறியாதவன் மாமனார். அவங்க கிட்ட சேர்ந்தான், அங்க தங்கி இருந்தான். அங்க ஒரு 20 வருஷம் இருந்தான். மகளுங்களை திருமணம் பண்ணான். பிள்ளைங்கள்லாம் நிறைய பிறந்துச்சு. சொத்து, ஆசி, சம்பத்து எல்லாமே வந்துச்சு அவனுக்கு. வந்துட்டு பிறகு கர்த்தர் சொன்ன, நீ புறட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போனா. கிளம்பிட்டான். கிளம்பும் போது அவங்க அப்பாட்ட மாமனாட்ட சொன்னாக்கா அவன் பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுக்குவானா இன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் வெளியில போனப்போ பிள்ளைங்களை, மருமக்களை, பிள்ளைங்களை, மனைவிமார, எல்லா சொத்து, ஆசி எல்லாமே எடுத்துன்னு கிளம்பிட்டான். கிளம்பிட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். 3 நாள் பிரயாணம் போயிட்டான். இவன் பார்த்த, ஐயோ நம்ம பிள்ளைங்களா இட்டுன்னு போயிட்டானேன்னு சொல்லிட்டு பின்னாலே வரான். ஆளுங்களை கூட்டின்னு வரான். எதுக்கு? அவனை என்ன பண்றான் பாரு வரான். கர்த்தர் பேசினார் இரவுல, நீ பேசினா நன்மையான் தேவை, தீமையான் ஒண்ணுமே பேசக்கூடாது நீ சொல்லி கண்டிப்பா பேசினார். யார்கிட்ட? இந்த லாபான் கிட்ட. அடுத்த நாள் அவன் போய் பார்த்து, உனக்கு தீமை செய்யணும் என்னால முடியும், ஆனா நீ வணங்குற தேவன் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, அதனால தான் எனக்கு ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி சமாதானமா இருந்துட்டு அவளை அனுப்பிச்சிட்டு வந்துட்டான். இப்ப பாருங்க, நம்ம கர்த்தருக்காக ஜீவிக்கும் போது கண்டிப்பா நமக்காக யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசுவார். நம்ம போய் சண்டை போட்டு இருக்கவே கூடாது. இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இது நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏன் வரும் தெரியுமா? கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி 2 வார்த்தை பேசுது, 4 வார்த்தை பேசுது. மௌனமா இருந்துட்டா சண்டையே வராது. இத மாதிரி அண்ணன் தம்பிக்கு சொத்துங்கள்ல சண்டை, சொந்தக்கார்கிட்ட, பந்துக்கள் கிட்ட, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட, எத்தனையோ காரியங்கள்ல ரொம்ப பேசுறதுனால தான் சண்டைக்கு வருது. கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வந்துச்சுன்னா மனைவி தான் முக்கியமா கொஞ்சம் தாழ்ந்து போனா நல்லது. கொஞ்சம் வாய் திறக்காத மௌனமா இருந்தா சண்டையே வராது. பேசினா ஒத்துக்கு ஒத்து மாத்தி பேசி சண்டை போய், சண்டையில இருந்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் எங்க கோர்ட்ல போய் அப்புறம் டைவர்ஸ். இதுதான் நடக்குது இப்போ. முக்கியமா கிறிஸ்துவ குடும்பங்கள்ல நிறைய டைவர்ஸ் கேஸுங்க நிலுவையில இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம குடும்பம் சமாதானமா இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி,
அவர் ரொம்ப அவர் கத்தர் அறியாத மனுஷன் தான். ஆனா கத்தர் கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்துருந்தாரு. இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணணும்னு கேட்டு பணக்காரன், இந்த பெண்ணு ஏழை, ஒரு ஊழியக்கார மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு. பண்ணிட்ட பிறகு அப்பா எங்க இயேசுவ போல யாரு வாழ்ந்தா அதை பார்த்து தான் நான் இயேசு ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருந்தார். எங்கெங்கயோ போய் பார்த்தா யாருமே அந்த மாதிரி சாட்சியாவே இல்லை. கடைசியில கட்ட மனைவி தான் ரொம்ப சாட்சியா இருந்தாங்க. அதனால வேண்டி சரி இயேசு நம்பி வந்துட்டாலும் வந்துடலாம் இந்த மாதிரின்னு அவர் நம்பி வரும்போது பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மனைவி எட்டி எட்டி உதைக்கிறது, ரொம்ப துன்பத்துட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ரொம்ப பொறுமையா தாழ்மையா ஒரு வார்த்தையும் பேசாத கணவனுக்காக முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்புறம் கடைசியில அது விளக்கமா சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு சாட்சி அது. கடைசியில பொறுமையா தாழ்மையா ஜெபித்து ஒண்ணுமே பேசாததுனால அந்த அம்மா பார்த்து அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க டெல்லியில போய் செய்யறாங்க. அவங்க இங்க வந்திருந்தாங்க சென்னைக்கு ஒருத்தர். அவங்க சாட்சி நேரடியா கேட்டு அவங்க புஸ்தகத்தையும் படிச்சேன். பாருங்க அந்த குடும்பம் ஒன்னெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனைவியுடைய பொறுமை தாழ்மை, கணவன் மனைவியில் யாராவது ஒருத்தர் பொறுமையா இருந்தாலும் மௌனமா இருந்தா என்ன பண்ண சண்டையே வராது. கத்துரு நான் மௌனம் வந்து அவங்க தலைமையில ஏறுவாங்கன்னு நினைக்காதீங்க. தலைமையில ஏறினா கூட தாழ்மையாகி எல்லாமே நம்ம கிட்ட தாழ்மையா வந்துருவாங்க. இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அப்போ இயேசுவை போல நம்ம இருக்கணும்னு கத்தர் விரும்புறாரு. அப்போ இயேசுவை போல மௌனமா இருப்போமானா எல்லாத்துலயும் வெற்றி, எல்லா இடத்துலயும் சமாதானம், எல்லா இடத்துலயும் சந்தோஷம். நீ வேலை செய்யற இடத்துலயும் சந்தோஷம், எங்க போனாலும் சந்தோஷம், சமாதானமா இருக்கலாம். இது மட்டும் முக்கியமான காரியம். சாட்சியும் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சொல்லலாம் எவ்வளவுனா சொல்லலாம், இப்ப நேரம் இல்லை. அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தரை நீ எங்க போனாலும் வேலை செய்ய ஸ்தலத்துல சந்தோஷமா இருக்கணும், சமாதானம், மௌனமா இருங்க, பொறுமையா இருங்க, இயேசுவை போல இருங்க. நீங்க கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. இந்த நாளில கர்த்தர் எங்க பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு பயங்கரமா போயிருக்குது நான் பார்க்கிறோம்ப்பா. இதுக்கெல்லாம் காரணம் உண்மை போல நாங்க இல்லாததான்ப்பா. உண்மை போல பேச வேண்டிய இடத்துல பேசணும், மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கணும்ப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறையா. உண்மை போல இருக்க மயக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல நீங்க எப்படி நடந்து கொண்டீங்களோ அது போல கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படியா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. குடும்பங்களை சமாதானத்தை கட்டிடுங்க, குடும்பங்களை சந்தோஷத்தை கட்டிடுங்க, வேலை செய்ய ஸ்தலங்களை சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா. சோத்திரிக்கிறையா. சாட்சியா வைத்து அவங்க சாட்சி மூலமா அநேகர் இயேசுகிட்ட வர நீங்க உதவி செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஒரு புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தறோம், நாமத்தை மயப்படுத்திக்கிறோம். ஒரு வேளை அப்படி தெரியாத சண்டையில போய் கோர்ட்டு கேஸ்ல மாட்டி கொண்டிருந்தாலும் அவனுக்கு தயவாய் விடுதலை தாங்கப்பா. என்ன கிருமி சோத்திரிக்கிறையா. ஆண்டவரே குடும்பங்கள் சமாதானமா இருக்கணும்னு விரும்புகிறீங்கப்பா. ஆண்டவரே சமாதானமா இருக்க, ஆண்டவரே மௌனமா இருக்க கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் மௌனமா இருக்கும்போது நீ எங்களுக்காக யுத்தம் பண்றீங்கப்பா, எங்களுக்காக வழக்காடுகிறீங்கப்பா, எங்களுக்காக யாவை வெற்றியாய் முடித்து தருகிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். இப்படியாய் எல்லா கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தாய் காத்துக்கொள்ளுங்க. பிரிந்து போன குடும்பங்களை இணைக்கப்பட உதவி செய்யுங்க. நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.